ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? 5 மணிக்கு எழுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 மணிக்கு எழுந்துட்டு துணி ஊற வச்சுட்டு உட்காந்துட்டு இன்னும் ஒரு வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிமேல் தான் வேலையே செய்யணும். இவ்வளோ நேரம் என் பையன்கிட்ட சோப்பு வாங்கிட்டு வா, சோப்பு வாங்கிட்டு வான்ட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தே கொடுத்தானே சோப்பு. வாஷிங் மிஷின் வர இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. துணி துவைக்க முடியல. கேஸ் வர காலியாச்சு. அடுப்பு வர பற்ற வச்சு சாப்பாடு செய்யணும். இன்னும் துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், சாம்பார் தைக்கணும், தண்ணி பிடிக்கணும். இன்னும் ஒரு வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே இருந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், என்ன டைம் ஆகுது அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். ஒரே ஒரு நாள் சண்டே தான். என் கை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? பெயிண்ட்டு கம்பெனியில் வேலை செய்கிறேன். கையில் இருக்கிற சாயம் போயிருக்கா பார்த்தீங்களா? பெயிண்ட்டு போனேன். வாரம் ஃபுல்லாக செய்கிறோம். ஒரு நாளும் ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தாலும் வேலை செய்யணும், வேலைக்கு போனாலும் வேலை செய்யணும். யாரெல்லாம் என்ன மாதிரி வீட்லேயே வேலை செய்கிறீங்க, கம்பெனிலே போய் வேலை செய்கிறீங்க? கம்பெனிக்கு போனால் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சேலரி வாங்குறல்ல, கண்டிப்பாக வேலை தான் செய்யணும். வீட்டில் குழந்தைங்க கூட ஒத்தாசி பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பொட்டை புள்ள வச்சுன்னு இருக்கும். ஏதோ வீட்டு வேலை ஏதாச்சும் ஒரு வேலை ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். துணி வர துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மண்டை காயுது ஃப்ரெண்ட்ஸ். மண்டை காயுதில் மப்பை வர இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லா வேலையும் செய்யணும். சரி, சாப்பாடு செஞ்சுட்டே துணி துவைக்க வேண்டியது தான். துணி துவைச்சிட்டு தான் அப்புறம் பாத்திரம்லாம் துளக்கணும், தண்ணி பிடிக்கணும், எல்லா வேலையுமே செய்யணும். யாருக்கெல்லாம் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். கை பார்த்தீங்களா? என் கையில் இருக்கிற சாயம் கூட போலங்க. ஆயில் போட்டு கழுவுனாலும் இந்த போலங்க. நேற்று அந்த ஆயில் போட்டு கழுவுனா எப்படி திரும்ப எரியும்? எண்ணெய் காய வச்சு கையில் ஊற்றிக்கினோம்னா நம்ம எப்படி இருக்கும் எரிச்சல், அது மாதிரி இருக்கும் அந்த ஆயில். டெய்லியுமே அந்த ஆயிலை போட்டு நாங்கள் கை கழுவுறோம் லேடிஸுங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு காலம் சொகுசாக இருந்த காலம் போய் இப்போ கஷ்டப்படுற காலம்னு இருக்குது எனக்கு. என்ன மாதிரி நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறீங்க தான் பிள்ளைங்களுக்காக. கரெக்டாக நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும், அதுக்காக நம்மளை எப்படி சொல்கிறது, மெழுகுவத்தேர் உருகிக்கிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு தான். வழியும் இல்லை, விதியும் இல்லை. எப்படியோ போகுது வாழ்க்கை. இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்படியோ போகிறோம்.